கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். பார்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் என்கின்ற ஆங்கில செய்தியின் தமிழாக்கத்தை கேட்கப் போகிறீர்கள். வியாக்கியானத்தின் கம்பிகள். வேத புரட்டு செய்தி எண் 1. ஒவ்வொரு ஊழிய வரமும் அவர்கள் பெற்றிருக்கிற வெளிப்பாட்டின் அளவின்படி செய்தியை புரிந்து கொள்கிறது. எனவே உபதேசத்தில் யாரும் ஒருவரை ஒருவர் எதிர்க்கக்கூடாது. மேலும் யாருடைய உபதேசம் சரி அல்லது தவறு என்பதை பார்க்காமல் அன்பிற்காக போராடுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியக்காரனும் மற்றும் மல்கியா 4:5-6 ஆகிய சகோதரன் வில்லியம் பிரெனாமின் கடைசி கால செய்தியின் உறுதியான விசுவாசியுமாயிருக்கிறேன். ஒவ்வொரு ஊழிய வரமும் அவர்கள் பெற்றிருக்கிற வெளிப்பாட்டின் அளவின்படி செய்தியை புரிந்து கொள்கிறது. எனவே உபதேசத்தில் யாரும் ஒருவரை ஒருவர் எதிர்க்கக்கூடாது. மேலும் யாருடைய உபதேசம் சரி அல்லது தவறு என்பதை பார்க்காமல் அன்பிற்காக போராடுங்கள் என்று சொல்லுகிறதான தவறான உபதேசத்தின் அம்பலமாய் இருக்கிறது இது. 2 பேதுரு 2 வசனங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். 2 தீமோத்தேயு 4 வசனங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினருள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்குள்ளே திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். 1 தீமோத்தேயு 4 வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். நான் சொல்லப்போவது யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்குவதற்காக அல்ல என்பதை இங்கே நான் தெளிவாக கூறுகிறேன். தேவனின் பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி வில்லியம் பிரெனாமால் வந்த தேவனின் தூய்மையான செய்தியுடன் தொடர்புடைய பிழைகள் மற்றும் தவறான உபதேசங்களை அம்பலப்படுத்துவதும் வேத வசனங்களை கொண்டும் மற்றும் தீர்க்கதரிசியின் மேற்கோள்களை கொண்டும் இந்த முரண்பாடுகளை நிராகரிப்பது எனது நோக்கமாகும். வில்லியம் பிரெனாமின் ஊழியத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று அனைத்து பிழைகளையும் தவறான உபதேசங்களையும் மற்றும் முரண்பாடுகளையும் சரி செய்வது என்று நான் விசுவாசிக்கிறேன். இது இந்த கடைசி கால செய்தியை பின்பற்றுபவர்களுக்கும் பொருந்தும். ஒவ்வொரு வெளிப்பாடும் வேத வசனங்களுடன் ஒத்துப்போக வேண்டும். தீர்க்கதரிசி கற்பித்ததை எடுத்து வேதாகமத்தோடு பொருத்துவதே எங்கள் நோக்கம். வேத வசனங்களில் எங்களால் பொருத்த முடியாததை அடுத்த கட்ட வெளிப்பாட்டிற்காக விட்டுவிடுகிறோம். அதை கண்டுபிடித்து செய்தியில் தவறான கருத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதை விட அதை தீர்க்கதரிசிக்கும் தேவனுக்கும் இடையே விட்டுவிடுகிறோம். வேத புரட்டுக்கள் ஒற்றுமையின்மைக்கும் பிரிவினைக்கும் மற்றும் ஆத்துமாக்கள் இழப்பதற்கும் காரணமாயிருக்கின்றன. எனவே நாங்கள் அதிலிருந்து பாதுகாக்கிறோம். வேத புரட்டான போதனைகள் காரணமாக இந்த செய்தியை பின்பற்றுவரிடையே உடன்பாடு, இசைவு மற்றும் ஒற்றுமை இல்லை. ஆமோஸ் 3 வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டாலொழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? செய்தியை பின்பற்றுவதற்கிடையே உள்ள ஒற்றுமையின்மையின் காரணம் இந்த மணி நேர செய்தியை பற்றிய அவர்களில் வியாக்கியானங்களில் ஒருவருக்கொருவரிடையே உள்ள கருத்து வேறுபாடு. சிலர் வில்லியம் பிரெனாமின் செய்தியின் வெளிப்பாட்டை பிடித்து ஒருவருக்கொருவர் ஒன்றிணைந்துள்ளனர். மேற்கோள்: கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுத்தலாய் இருக்கிறார் என்ற செய்தியிலிருந்து 1963. இந்த வெளிப்பாட்டின் குறைவால்தான் நம்மிடையே பல வேறுபட்ட பிரிவுகளும் இவ்வளவு கேலிக்கூத்துக்களும் உள்ளன. நம்மிடையே இவ்வளவு பிரிவினை இருப்பதற்கு காரணம் மக்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லாததால் தான். பாருங்கள், அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. போதகர்களுக்கு வெளிப்பாடு இல்லை.
இந்த உபதேசம் கூறுகிறது, ஒவ்வொரு ஊழிய வரமும் அவரவர் பெற்றிருக்கிற வெளிப்பாட்டின் அளவின்படி செய்தியை புரிந்து கொள்கிறது என்று. இது உண்மைதான். ஆனால் இதன் அடிப்படையில் உபதேசத்தின் பேரில் யாரும் ஒருவருக்கொருவர் சண்டையிடக்கூடாது என்று சொல்வது முழு வேதாகமத்தின் நோக்கத்தையும், இயேசுவின் செய்தியையும், அப்போஸ்தலர்களின் உபதேசத்தையும், மேலும் உண்மையில் வில்லியம் பிரன்னாமால் நமக்கு வந்த செய்தியையும் தோற்கடிக்க முயற்சிப்பதாகும். மேற்கோள்: சபைக்காலம் புஸ்தகம். நிசாயாவில் அதுதான் நடந்தது. அவர்கள் பிலேயாமின் உபதேசத்தை முன்வைத்தனர், தேவனின் உபதேசத்தை அல்ல. அவர்கள் இடறி விழுந்தார்கள். ஆம், அவர்கள் விழுந்தார்கள். மேற்கோள்: தியாத்திரா சபையின் காலம். அவர்கள் மரித்த மனிதர்களாக மாறினார்கள். எனவே சபைக்கு மரணம் நிக்கோலாய் மதத்தினர்களின் எளிய, சிறிய, கவனிக்கப்பட்ட கிரியைகளுடன் தொடங்கியது. கிரியைகளிலிருந்து அது ஒரு உபதேசமாக மாறியது. உபதேசத்திலிருந்து அது அரசின் அதிகாரத்தையும் அஞ்ஞான மார்க்கத்தை அறிமுகப்படுத்துவதையும் அணைத்து கொண்டது. இப்பொழுது இந்த காலத்தில் அது அந்த சொந்த தீர்க்கதரிசியிடம், ஆசிரியரிடம் சொல்கிறது. மேலும் அது அக்கினி கடலில் தன்னை கண்டுபிடிக்கும் வரை பயணிக்கிறது. ஏனென்றால் அது சரியாக அந்த இரண்டாம் மரணத்தில் தான் முடிவடைய போகிறது. மேற்கோள்: ஆதி சபையில் அது எப்படி தொடங்கியது என்பதை பாருங்கள். அது கிரியைகள் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் அது ஒரு உபதேசமாக மாறியது. அது தராதரமாக மாறியது. அது தடையற்ற வழியாய் மாறியது. அது இறுதியாக எல்லாவற்றையும் மேற்கொண்டது. தேவன் புறம்பே தள்ளப்பட்டார். ஓ, அது மிகவும் சிறியதாக, மிகவும் அமைதியாக, மிகவும் தீங்கற்ற முறையில் தொடங்கியது. அது அழகாக தோன்றியது. அது மிகவும் தெளிவாக தோன்றியது. பின்னர் அது ஒரு மலைப்பாம்பை போல் இறுக்கி பிடித்து சுவாசத்தை நசுக்கி சபையிலிருந்த அனைத்து பக்தியுள்ள காரியங்களையும் கொன்றது. யோவான் 8:31-32 வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஒரு உண்மையான விசுவாசியின் அடையாளம் அவர் வார்த்தையில் தொடர்வதும், வெளிச்சம் எந்த அளவுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு அவர் வெளிச்சத்தில் நடப்பதும் ஆகும். மேலும் வார்த்தையையும் இந்த நாளின் செய்தியையும் வியாக்கியானித்த சாத்தானின் அடிமைதளத்திலிருந்து விடுவிக்கப்பட அந்த விசுவாசியானவர் சத்தியத்தின் வெளிப்பாட்டிற்கு வர வேண்டும். கள்ள சகோதரர்களால் முழு வார்த்தையை எடுத்துக்கொண்டு முழு வெளிச்சத்தில் நடக்க முடியாது. அவர்கள் இந்த மணி நேரத்தின் செய்தியுடன் அடையாளம் காணப்பட்டாலும் அவர்கள் பாவம் மற்றும் வியாக்கியானங்களின் ஊழியக்காரர்கள். மிக முக்கியமாக அவர்கள் சத்தியத்தை சொல்லுபவர்களிடம் தவறான அணுகுமுறைகளை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் அவர்களை வெறுத்து மேலும் அவர்களை கொலை செய்யக்கூட முயற்சிப்பார்கள். மத்தேயு 7:15 வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். 2 கொரிந்தியர் 11:2-3 வசனங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:13-15 வசனம் முடிய. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானேன்? ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். 1 யோவான் 4:1 வசனம்.
பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். யூதா 1 மற்றும் 4 வசனங்கள். அந்த மணி நேரத்தின் வார்த்தையை திருத்துவதின் மூலம் சத்தியத்தை தாறுமாறாக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் இருப்பார்கள் என்று இந்த வேத வசனம் முழுமையாக ஆதரிக்கிறது. மல்கியா 4 நமக்கு அளிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும். ஒரு மனிதனின் உபதேசம் தவறாக இருந்தால் அது எங்களுக்கு மிகவும் கருத்திற்குரியது. நாம் அதற்கு எதிராக போராட வேண்டும். மேற்கோள்: நீங்கள் மறுபடியும் பிறந்தாக வேண்டும் என்ற செய்தி 1961. கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள வார்த்தைகளை கொண்டு வருகிறார்கள், மேலும் கள்ள உணர்ச்சிகளை கொண்டுள்ளனர். கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள பிரிவுகளை உண்டு பண்ணுகிறார்கள். மேற்கோள்: உரைக்கப்பட்ட வார்த்தையே மூலவித்து பாகம் 1. எது சரி எது தவறு என்று நீங்கள் எப்படி அறிவீர்கள்? அதற்கு வார்த்தையின் சோதனையை கொடுங்கள். அது சரியா அல்லது தவறா என்று சொல்ல இதுவே வழி. அவ்வளவுதான். அதற்கு வார்த்தையின் சோதனையை கொடுங்கள். அந்த வார்த்தையை பற்றி அது என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். அது வார்த்தையை மறுத்தால் அது தேவனுடையது அல்ல. பாருங்கள், வார்த்தையை எது மறுத்தாலும் அது தேவனுடையது அல்ல. தவறாக உபதேசிக்கிறவர்களையும் வார்த்தைக்கு மாறாக செய்கிறவர்களையும் நாங்கள் திருத்துவதில் சிலருக்கு இடறல் உண்டாகிறது. மேற்கோள்: உரைக்கப்பட்ட வார்த்தையே மூலவித்து. திருத்துவதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. திருத்துதல் அவசியம். நான் யாருடைய உணர்ச்சிகளை புண்படுத்தவும் விரும்பவில்லை. ஆனால் தேவனின் உணர்ச்சிகளை புண்படுத்துவதை விட சில மனிதர்களின் உணர்ச்சிகளை புண்படுத்துவது பரவாயில்லை என்று நான் கருதுகிறேன். மேற்கோள்: அவிசுவாசத்தில் இருந்து முற்றிலுமான வேறு பிரித்தல் என்ற செய்தி 1964. மேற்கோள்: தேவனின் சித்தம் தொடர்ந்து பிரித்து கொண்டே இருக்கிறது. அதைதான் அவர் இன்றிரவு செய்து கொண்டிருக்கிறார். அதைதான் அவர் எப்போதும் செய்கிறார். அவர் அவிசுவாசத்திலிருந்து விசுவாசத்தை பிரிக்கிறதை ஒவ்வொரு கூட்டத்திலும் நீங்கள் காணலாம். அவர் பேசுகிறார், இது ஒரு முற்றிலுமான பிரிவினை. நாம் இனி உலகத்திற்கு செல்லவோ அல்லது உலகத்துடன் எந்த தொடர்பும் கொண்டிருக்கவோ கூடாது. ஆனால் தேவனோடு மட்டுமே இசைந்திருக்க வேண்டும். உலகத்தின் காரியங்களிலிருந்து தன்னை பிரித்து கொண்ட ஒரு மனவாட்டிக்காக இயேசு வருகிறார். இந்த மணி நேரத்திற்கான ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கும் உங்கள் ஆத்துமா ஒரு ஆமேனுடன் உறுதிப்படுத்தாவிட்டால் எங்கோ ஏதோ தவறு இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பிரிவினை தேவைப்படுகிறது. மேற்கோள்: தேவனோடு ஒன்றாயிருத்தல் 1962. இன்றைக்கும் அதே நிலைதான். பிரித்தல் அவர்களை கண்டுபிடித்தது. அவர்கள் ஐக்கியத்தில் இருக்கவில்லை. அவர்களால் ஒற்றுமையாக இருக்க முடியாது. இரவுக்கும் பகலுக்கும் ஐக்கியம் இருக்க முடியுமா? ஒரு விசுவாசிக்கும் ஒரு நாத்திகனுக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் இருக்க முடியுமா? தேவனின் வார்த்தையை முற்றிலும் விசுவாசிக்கும் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையில் ஒரு பகுதியை மட்டும் விசுவாசிக்கும் ஒரு மனிதனுடன் ஐக்கியம் கொண்டிருக்க முடியுமா? தேவன் பிரித்தெடுத்தலை விரும்புகிறார். மேற்கோள்: மூவகை விசுவாசிகள் 1963. இது சாத்தானின் தந்திரமாகும். ஏனெனில் அவன் முதலில் ஏவாளிடம் அதை உபயோகித்தான். வார்த்தையின் ஒரு சிறிய பகுதியை மட்டும் நம்பாமல் இருக்கவும், மேலும் எப்போதும் 3 வகை ஜனங்களை பிரிக்கவும் வார்த்தை ஜனங்களை பிரிக்கிறது. எல்லா காலகட்டத்திலும் அது அவ்வாறாகவே இருக்கிறது. மேற்கோள்: தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக அவருக்கு ஒரு சேவை செய்தல் 1965. உங்கள் மேய்ப்பன் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் என்ன சொன்னாலும் அல்லது வேறு யாராவது என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. அது தேவனுடைய நிரூபிக்கப்பட்ட வார்த்தைக்கும் செய்திக்கும் முரணாக இருக்குமானால் அதை மறுத்து விடுங்கள். அதிலிருந்து விலகி இருங்கள். மேற்கோள்: கடைசி காலத்தில் ஆவியினால் அபிஷேகம் பெற்றவர்கள் 1965. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனிகள் அதை அறிவிக்கும் என்று இயேசு சொன்னார். எந்த கனி? அது அவர்களின் போதனை. உண்மையான சபை எதை பார்க்க வேண்டும்? அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும்?
இந்த மணி நேரத்தின் செய்தியில் இருக்கும் இந்த கள்ள போதகர்களையும் அவர்களின் கள்ள உபதேசங்களையும் எப்படி கையாள வேண்டும் என்பதை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் ஆதி சபை இந்த கள்ள அப்போஸ்தலர்களையும் அவர்களின் வேத புரட்டுகளையும் பொறுத்து கொண்டதா? இல்லை ஐயா. அப்படியானால் நாமும் ஏன் பொறுத்து கொள்ள வேண்டும்? மேற்கோள்: சபைக்கால புஸ்தகம். தேவன் முதலில் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து பின்னர் இரண்டாவதாக ஒரு வெளிப்பாட்டை கொடுக்க முடியாது. அவர் அவ்வாறு செய்தால் அவர் தனது சிந்தையை மாற்றி கொண்டிருப்பார். அவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து பின்னர் அதனுடன் கூட்டி சேர்க்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாதது. அந்த கள்ள அப்போஸ்தலர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று பாருங்கள். அவர்கள் தங்கள் சொந்த வார்த்தையுடன் வந்தனர். பவுல் கற்பித்தபடி எபேசியர்கள் அந்த வார்த்தையை அறிந்திருந்தனர். அவர்கள் அந்த கள்ள அப்போஸ்தலர்களின் கண்களை உற்று பார்த்து, இது நிமித்தம் நீங்கள் பொய்யராயிருக்கிறீர்கள் என்று கூறினார்கள். ஓ, அது என் இருதயத்தை அனலுரைக்க செய்கிறது. வார்த்தைக்கு திரும்பி வாருங்கள். தீர்க்கதரிசியின் சொந்த வார்த்தைகளிலிருந்து நான் இப்பொழுது படித்ததின் அடிப்படையில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, வில்லியம் பிரெனாமின் மற்றும் வேதத்தின் எந்த செய்திக்கு எதிராக எதை பிரசங்கித்தாலும் அல்லது கற்பித்தாலும் நீங்கள் கள்ளராய் இருக்கிறீர்கள் என்று அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். மனம் திரும்பி அந்த பொய்யான உபதேசத்திலிருந்து விலகி வருமாறு நான் உங்களை அழைக்கிறேன். ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் இந்த மணி நேரத்தின் செய்தியில் இது போன்ற தவறான வியாக்கியானத்திலிருந்து தன்னை பிரித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தாறுமாறாக்கும் எந்த ஒரு பிரசங்கிக்கும் நரகமானது ஒரு மிக சிறந்த இடமாயிருக்கிறது. சத்தியத்தின் வார்த்தையை சரியாக பகுத்து பார்க்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கற்பனையின் மேல் கற்பனையும் மற்றும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமுமாய் இருக்க வேண்டும். பின்னர் அவர் சோர்வடைந்தவர்களை இளைப்பாற செய்வார். கள்ள வெளிப்பாடுகளுக்கும் மற்றும் வேத புரட்டுகளுக்கும் எந்த மறைவிடமும் இல்லை. அன்புக்காக நாம் போராட வேண்டும் என்று இந்த வேத புரட்டர் கூறுகிறார். ஆனால் நமக்கு தேவனுடைய உண்மையான அன்பு வேண்டும், போலியான ஒன்றல்ல. அந்த அன்பை பெற ஒரு திட்டம் உண்டு. அது தீர்க்கதரிசியின் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கையாக உற்பத்தி செய்யப்படும் அன்பு, அரவணைப்பு மற்றும் முத்தங்களை நாங்கள் நம்புவதில்லை. அன்பு திரளான பாவங்களை மூடுகிறது என்று கூறி ஒருவர் மற்றவருடைய தவறை அம்பலப்படுத்த கூடாது என்று கூறுகிறார்கள். ஆனால் அன்பு திருத்துகிறதா இருக்கிறது. மேற்கோள்: உறுதி கொள்ளுதல், அதன் பின் அக்கறை கொள்ளுதல் தங்க கட்டிகள். இப்போது பலர் அதை தவறாக புரிந்து கொள்ளலாம். அன்பு என்பது ஒழுக்கமாயிருக்கிறது. நீங்கள் ஜனங்களை நேசிப்பீர்கள் என்றால் நீங்கள் அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். மேற்கோள்: பிரசவ வேதனைகள் தங்க கட்டிகள். அன்பு திருத்துகிறதா இராவிட்டால் உங்களால் எப்படி அன்பை உற்பத்தி செய்ய முடியும்? அன்பு என்பது ஒழுக்கமாயிருக்கிறது. நீங்கள் அதை சரியாக நிதானித்து செய்ய வேண்டும். பிரச்சனை வெளியில் இல்லை, அது விசுவாசிகளின் உள்ளத்தில் உள்ளது. அது இருதயத்தின் பிரச்சனை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவராலே பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய ஒரு மறுபடியும் பிறந்த பிள்ளை தேவனுடைய மற்றொரு மறுபடியும் பிறந்த பிள்ளையை நேசிக்கும். அந்த அன்பு இருதயத்திலிருந்து பிறக்கிறது. அது தேவனுடைய ஆவியின் கனியாகும். வேத புரட்டு செய்தி எண் 2. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க சபைக்கு அந்த அளவுக்கு வெளிப்பாடும் வல்லமையும் தேவையில்லை. நீங்கள் உண்மையான பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகும் இழக்கப்பட்டு நரகத்திற்கு செல்ல முடியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நான் ஒரு நீதியின் பிரசங்கி, சாவாமை உள்ள எலியாவாகிய மல்கியா 4:5-6 எங்கள் விலையேற பெற்றவரும் மற்றும் அன்பானவருமாகிய தீர்க்கதரிசி வில்லியம் பிரென்னாமினால் நமக்கு கொண்டு வரப்பட்டதுமாகிய பரிசுத்தத்தின் செய்தியை நான் விசுவாசிக்கிறேன். நான் தொகுப்பு எண் 2 கையாள உள்ளேன். அது இவ்வாறு கூறுகிறது: தேவனின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு சபைக்கு அந்த அளவுக்கு வெளிப்பாடும் வல்லமையும் தேவையில்லை என்று கூறுகிறது. நீங்கள் அசலான பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தும் இன்னுமாக இழக்கப்பட்டு நரகத்திற்குள் செல்ல முடியும். தேவனுடைய கிருபையால் இந்த செய்தி தொகுப்பானது கேட்டுக்கேதுவான வேத புரட்டாயிருக்கிறது என்று நான் அம்பலப்படுத்துகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு சபைக்கு அந்த அளவிற்கு வெளிப்பாடும் வல்லமையும் தேவையில்லை, ஆனால் தெய்வீக அன்பு மட்டுமே தேவை. இந்த நம்பிக்கையானது அஸ்திவார வேத வாக்கியங்களாகிய யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 5, 6 மற்றும் 7 வரை உள்ள வேத வசனங்களுக்கு முரண்பட்டதாயிருக்கிறது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு வெளிப்பாடு இல்லை என்று. உங்கள் சபையை கட்டுவதற்கான ஒரு அஸ்திவாரம் உங்களுக்கு இல்லை என்று. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பாக தெய்வீக வெளிப்பாடாகிய கண்மலையாகிய அஸ்திவாரத்தின் மேல் உங்கள் வீட்டை கட்டும்படியாக நீங்கள் வேத வசனத்தினால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, சபையானது தெய்வீக வெளிப்பாடாகிய கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு தெய்வீக வெளிப்பாட்டை பெறாமல் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகிய உங்களுடைய தனிப்பட்ட சபையையோ அல்லது ஒரு பொதுவான சபையையோ நீங்களாகவே கட்டுவது என்பது முற்றிலும் கூடாத காரியமாக இருக்கிறது. வெளிப்பாடு இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சபைக்கு வெளிப்பாடும் வல்லமையும் அந்த அளவுக்கு தேவையில்லை என்று விசுவாசிப்பது என்பது வேதத்திற்கு புறம்பானதாக இருக்கிறது. இது ஆத்மாவுக்கு பயமுறுத்தலாயிருக்கிறது. இதை நான் வன்மையாக ஆட்சேபிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு சபைக்கு வெளிப்பாடோ வல்லமையோ அந்த அளவுக்கு தேவையில்லை என்று விசுவாசிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அது ராஜாவாக இருக்கட்டும் அல்லது பிரசங்கியாக இருக்கட்டும், ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற விதத்தில் என்னால் அவர்களை ஒத்துக்கொள்ளவோ ஆதரிக்கவோ முடியாது. யோவான் 3 படி வெளிப்பாடும் வல்லமையும் இல்லாமல் பின்னே வேறே எவ்விதத்தில் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும்? இந்த கருத்து பிழையானதும் நிலைநிற்க முடியாததுமாக இருக்கிறது. இது கீழே தள்ளப்படவும் எதிர்க்கப்படவும் வேண்டியதாயிருக்கிறது. என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். இது வேத புரட்டானது. மல்கியா 4 செய்தி இந்த வேத புரட்டை ஆதரிப்பதில்லை. மேற்கோள்: சபைக்கால புஸ்தகம். ஒரு உண்மையான விசுவாசிக்கு ஆவியானவரால் அருளப்படும் வெளிப்பாட்டின் முக்கியத்துவமானது ஒருபோதும் மிகைப்படுத்தப்பட முடியாதது. வெளிப்பாடு என்பது உங்களுக்கு மிகவும் அதிகமான அர்த்தமுடையதாயிருக்கிறது. ஒரு காரியத்தை நீங்கள் உண்மையில் உணர்ந்து கொள்ளுகிறீர்கள். நான் இப்பொழுது அந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தையும் உங்களையும் குறித்து பேசவில்லை. நான் ஒரு வெளிப்பாட்டை குறித்து பேசுகிறேன். அது மிக சிறந்த அளவில் சபைக்கு முக்கியம் வாய்ந்ததாய் இருக்கிறது. மேற்கோள்: சபைக்கால புஸ்தகம். சாத்தான் வெளிப்பாட்டுக்கு எதிராக சண்டையிடுகிறான். தேவனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு பிசாசின் மேல் அதிகாரம் வழங்குகிறது. வெளிப்பாடு உங்களை சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படி செய்கிறது. நமக்கு ஆவியானவரின் வெளிப்பாடு தேவைப்படுகிறது. வெளிப்பாட்டின் மூலமாக மாத்திரமே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். இவையெல்லாம் சாவாமையுள்ள எலியாவின் வார்த்தைகளாக இருக்கின்றன.
அவர் சொன்னார், வெளிப்பாடு என்பது சபைக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று. சகோதரன் பிரென்னாம் வெளிப்பாடு என்பது சபைக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கும் பொழுது, சிலர் அதை மிகவும் குறைந்த அளவு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொல்ல பார்க்கிறார்கள். மேலும் சபைக்கு தேவையான வெளிப்பாடு மற்றும் வல்லமையின் முக்கியத்துவத்தின் விளைவை கொன்று போடும்படியாக சுற்றி திரியும் ஒரு ஆவி, அது ஒரு வஞ்சனையின் ஆவியாயிருக்கிறது. எனக்கு அதை பார்ப்பதற்கு வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 1 காணப்படுகிற வெள்ளை குதிரையின் சவாரி செய்கிறவனுடைய ஆவியைப் போலவே அதிகமாக காணப்படுகிறது. அது மல்கியா 4, 5 மற்றும் 6, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள செய்தியின் கீழாக ஒளிந்திருக்கும் நிக்கோலாய் மதத்தின் கிரியையை போல காணப்படுகிறது. நிக்கோலாய் மதத்தின் கிரியைகளை தாம் வெறுப்பதாக தேவன் கூறினார். நான் கூறுகிறேன், அந்த நிக்கோலாய் மதத்தின் கிரியைகளை நாமும் வெறுக்கிறோம் என்று. அந்த ஆவிதான் உலகத்தின் மிகப்பெரிய முரண்பாட்டின் அமைப்பாகிய ரோமன் கத்தோலிக்க சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாயிருந்தது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதத்தினரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு வேத புரட்டை ஆதரிப்பது என்பது வெளிப்பாட்டின் விளைவையும் முக்கியத்துவத்தையும் கொல்லுவதாக இருக்கிறது. மேலும் சபையை எந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டுவதற்காக தீர்க்கதரிசி முயற்சித்தாரோ அந்த அஸ்திவாரத்தையே உடைத்தெறிவதாக அது இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு உங்களுக்கு வெளிப்பாடும் வல்லமையும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்றும் அவர் வில்லியம் பிரென்னாமின் ஊழியத்தில் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்றும் நிரூபிப்பதற்கு சபைக்கு இயங்கு சக்தி தேவைப்படுகிறது. சபை தற்பொழுது எப்படிப்பட்ட ஒரு சக்தியை பெற்றிருக்கிறதோ அதை காட்டிலும் மிகவும் அதிகமான சக்தி அதற்கு தேவைப்படுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனம். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. மேற்கோள்: இவருக்கு செல்வி கொடுங்கள். 1960. ஒரு வல்லமை சபைக்குள்ளாக வருகிறதா இருக்கிறது, மேலும் அது இப்பொழுதே உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. மேற்கோள்: வாசலுக்கான திறவுகோல் 1962. நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என்ன வல்லமை? அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வந்த பிறகு நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் மறுபடியும் பிறப்பீர்கள் என்று அல்ல, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வந்த பிறகு நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். அதன் பிறகு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பாருங்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு வல்லமையை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் முதலாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அதுதான் தேவனுடைய வல்லமை. பாருங்கள், அதை ரூபகாரப்படுத்தவும் செய்து காண்பிக்கவும் நீங்கள் எப்படி ஒரு மனிதனாக இருந்து மெல்ல மெல்ல பேச கற்றுக்கொண்டீர்கள், நடக்க கற்றுக்கொண்டீர்கள். அதன் பிறகு மனிதர்கள் செய்வது போல காரியங்களை செய்ய கற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் கிரியை செய்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. மேற்கோள்: பெந்தெகோஸ்தேவில் சபை என்ன பெற்றிருந்ததோ அது அதனுடைய பிரிக்க முடியாத உரிமையாயிருந்தது. துவக்கத்தில் அவள் சுத்தமான தேவனுடைய வார்த்தையை உடையவளாய் இருந்தாள். அவள் ஆவியின் வல்லமையை, பலவிதமான அடையாளங்கள், அற்புதங்கள் மற்றும் பரிசுத்த ஆவியின் வரங்களை ரூபகாரப்படுத்தப்பட்டவளாய் பெற்றிருந்தாள். அதை எங்காகிலும் உங்களால் எனக்கு காண்பிக்க முடியுமா? உங்களால் அதை கடைசி கால செய்தி விசுவாசிகளின் மத்தியில் எனக்கு காண்பிக்க முடியுமா? மேற்கோள்: சபைக்கால புஸ்தகம். ஆனால் அந்த திராட்சை செடியானது தன்னுடைய சொந்த கிளைகளை
இன்னொரு முறை துளிர்விட செய்யும் என்றால் அது அந்த அசலான திராட்சை கொடியைப் போலவே இருக்கும். அது பெந்தேகோஸ்தேவில் முளைத்து எழும்பிய அதே கொடியைப் போலவே இருக்கும். அது அந்நிய பாஷையில் பேசும், தீர்க்க தரிசனம் மற்றும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மற்றும் அடையாளங்களை தனக்குள் பெற்றிருக்கும். உனக்குள் அசலான பரிசுத்த ஆவியை நீ பெற்றிருந்தும் இன்னுமாக நீ இழக்கப்பட்டு நரகத்திற்கு செல்லக்கூடும். மேற்கோள்: வழிநடத்தும் தன்மை, 1965. ஒட்டுண்ணி செடி: நானும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், நான் பரலோகத்திற்கு செல்கிறேன் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டு அவ்வாறு கூறிக்கொள்ளலாம். அது ஒரு அர்த்தத்தையும் உண்டாக்குவதில்லை. நீ பரலோகத்திற்கு செல்வாய் என்பதற்கு அவை ஒரு நிரூபணமும் இல்லை. இல்லை ஐயா, நீங்கள் அதை பெற்று இருக்கலாம், அல்லது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மணி நேரமும் பெற்றிருந்தும் இன்னுமாக நீங்கள் மரித்து நரகத்திற்கு செல்லக்கூடும். வேதம் அவ்வாறு கூறுகிறது. எபேசியர் 1:13 மற்றும் 14. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தீர்க்கதரிசி சொன்ன பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அது சாலமோனின் தேவாலயத்தில் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அங்கே 3 பிரகாரங்கள் இருந்தன: வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கேதான் தேவன் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். இது சரீரத்திற்கு ஒரு மாதிரியாகவும் ஆவி மற்றும் ஆத்மாவுக்கு மாதிரியாகவும் ஒப்பிடப்படுகிறது. நீங்கள் உங்கள் தாயின் கருவில் இருந்தது முதற்கொண்டு பரிசுத்த ஆவியின் அசலான அபிஷேகத்தை உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் பெற்றிருந்து இன்னுமாக மரித்து நரகத்திற்கு செல்லக்கூடும். இது அநீதியுள்ளவர்கள் மேல் பெய்கிற மழையைப் போல் இருக்கிறது. ஆனால் அவனுடைய ஆத்துமா தொடப்படவோ மாற்றப்படவோ இல்லை. உங்களுடைய 3வது பிரகாரம் அல்லது உங்களுடைய ஆத்துமாவுக்குள் நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் இழக்கப்பட முடியாது. ஏனென்றால் உங்கள் சுபாவம் மாறிவிடுகிறது. மேற்கோள்: தாகம், 1965. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று அந்த மகத்தான அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு முழங்கினது போல இன்றைக்கும் மரணத்திற்கு எதிராக நின்று கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஒவ்வொரு திசுக்களையும் மனித ஆத்மாவின் ஒவ்வொரு வாஞ்சையையும் திருப்தி செய்யக்கூடிய அசலான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் ஒரு பதிலீட்டை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம்? ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி உண்டாவதாக. அதுதான் அனுபவம் சகோதரனே. அதுதான் உனக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த தாகத்தை தீர்த்து வைக்கிறது. மேற்கோள்: ஒரு உண்மையான சாட்சிக்காரரின் சாட்சி, 1961. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக அழுவது, குலுங்குவது அல்லது அந்நிய பாஷைகளில் பேசுவது அல்லது ஏதோ விதத்தில் உணர்ச்சி வசப்படுவது, இதையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ளலாம். அதெல்லாம் இப்போதைக்கு சரிதான். பாருங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் இப்போதைக்கு சரிதான். பாருங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் சரிதான். ஆனால் பிசாசானவன் அதே காரியங்களை மிகவும் தத்ரூபமாக செய்து காண்பிக்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவி என்பது தெய்வீகம். தேவன் ஒரு மனிதனுக்குள் கூடாரமிடுவது. அது ஒரு உணர்ச்சி வசப்படுதலை காட்டிலும் மேலானது. அது அந்நிய பாஷையில் பேசுவதை காட்டிலும் மேலானது. அது ஆவியின் கூச்சலிடுவதை காட்டிலும் மேலானது. அது அழுவதை காட்டிலும் மேலானது. அது சபையை சேர்த்து கொள்வதை காட்டிலும் மேலானது. அது தேவன் மனிதனுக்குள் வாசம் செய்தல். தெய்வீகம் அது தேவனே அந்த மனிதனுக்குள் கூடாரம் இட்டு கொண்டு அந்த மனிதனாகவே மாறிவிடுவது. அதாவது அந்த மனிதன் பேசும் பொழுது அது அப்படியே தேவன் பேசுவதை போலவே இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சபை. மேற்கோள்: கேள்வி பதில்கள், ஒழுக்க நெறி உபதேசம். சபைக்குள்ளாக எப்படி பிரவேசிப்பீர்கள்? கைகளை கோர்த்து கொள்வதன் மூலமாகவா?
ஒரு புத்தகத்தில் உங்கள் பெயரை எழுதி கொள்வதன் மூலமாகவா? ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். அதுதான் சபை. எப்படி? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக முத்திரை போடப்படுகிறோம். எதுவரைக்கும்? மீட்கப்படும் நாள் வரைக்கும். எபேசியர் 4:30. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்களுடைய மீட்கப்படும் நாள் வரைக்கும் நீங்கள் முத்திரை போடப்பட்டு விடுகிறீர்கள். இப்பொழுது நிச்சயமாகவே அதுதான் பரிசுத்த ஆவி. மேற்கோள்: கண்டும் காணாமல் விடப்பட்ட ஒரு உண்மையான அடையாளம், 1961. பரிசுத்த ஆவி என்பது தெய்வீகம், கூடாரமிடுவது. உங்கள் வார்த்தை அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. மேற்கோள்: ஒரு வழிகாட்டி, 1962. மனம் திரும்புவது அது உன்னுடைய கடமை. ஞானஸ்தானம் பெறுவது அது உன்னுடைய கடமை. அதன் பிறகு அங்கிருந்து உன்னை கொண்டு செல்ல வேண்டியது தேவனுடைய பொறுப்பாக இருக்கிறது. அங்கிருந்து ஞானத்துக்கும், அங்கிருந்து இச்சையடக்கத்துக்கும், அங்கிருந்து பொறுமைக்கும், அங்கிருந்து தேவ பக்திக்கும் மற்றும் சகோதர சிநேகத்திற்கும். அதன் பிறகு பரிசுத்த ஆவி வந்து உங்களை முத்திரையிடுகிறார். பாருங்கள், அப்பொழுது நீங்கள் தேவனுடைய முழுமையான கட்டுமானமாக இருக்கிறீர்கள். ஒரு உண்மையான தேவ மனிதனாக, ஒரு உண்மையான தேவ மனுஷியாக, கிறிஸ்துவுக்குள் நங்கூரமிடப்பட்டவர்களாக ஆகிறீர்கள். சகோதரன் பிரென்னாம் பரிசுத்த ஆவியை குறித்து அந்த வாக்குமூலத்தை கூறின பொழுது அவர் எபேசியர் 4:30 சொல்லுகிறதான அந்த பொருளை குறித்து குறிப்பிடவில்லை. ஆனால் 1906 பெயரளவு பெந்தேகோஸ்தேயரால் பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஆவியின் அபிஷேகத்தை அவர் குறிப்பிட்டார். வேத புரட்டர்கள் அவருடைய வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தி பெந்தேகோஸ்தே காரியத்திற்கு திரும்பி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் அதை பெற்றிருந்தும் இன்னுமாக நரகத்திற்கு செல்ல முடியும் என்று தவறாக குறிப்பிடுகிறார்கள். முடியாது. எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.